ஒரு கூடைப்பந்து போட்டி நடைபெற்று கொண்டிருந்ததாம். அதில் அந்த பந்து சிறப்பாக விளையாடுகிற திறமையான ஒரு வீரரோட கையில் அந்த பந்து போய் கிடச்சிதான். அப்போ அந்த பந்து நினச்சி தான் நம்ம நம்பர் 1 பிளேயரோட கையில் கிடச்சிருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் நம்மளை அந்த கூடைக்குள்ளே போட்டுருவான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுதான். ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த பந்து அந்த வீரரோட கையிலே தான் இருந்ததா, அந்த கூடைக்கு போகவே இல்லையா. அப்போ அந்த பந்து ரொம்ப சோர்வடைஞ்சு சலிச்சு போய் ரொம்ப பொறுமையிலேருந்து அந்த வீரரை பார்த்து கேட்டுதான், உன் கைக்கு வந்துட்டோன்னு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, நீ சீக்கிரமாக என்னை கூடையில் போட்டுருவேன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் நீ இன்னும் என்னை கூடையில் போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பந்து வந்து ரொம்ப வருத்தத்தோட கேட்டுச்சான். அப்போ அந்த வீரர் சொன்னாராம், நீ என்னைய மட்டும் தான் பார்த்துட்டு இருக்க, ஆனால் எனக்கு முன்னால் உன்னை என்கிட்ட பறிக்கிறதுக்காக ஒரு டீமே வேலை பார்த்துட்டு இருக்கு, அவங்கள்ட்ட இருந்து உன்னை பாதுகாத்து உன்னை சரியான சமயத்தில் அந்த கூடையில் போட்டுருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த வீரர் சொன்னாராம். இதே போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட, நான் ஆண்டவர் தான் நான் நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் தான் நான் விசுவாசித்து நான் அவருக்காக காத்திருக்கிறேன், இன்னும் எனக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல, என் ஆசீர்வாதங்கள் ஏன் தாமதமாகுது, நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று. உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தாமதமாகும் போது உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் உங்களுக்காக மாற்றிக்கொண்டு இருக்கிறார் என்ற அர்த்தம். நீங்களும் ஆண்டவருடைய பாதத்தில் விசுவாசத்தோடு காத்திருங்க, ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உங்களையும் உயர்த்துவார்.